என்ன பிரீதா, எனக்கு இப்போ வலியே தெரியல. ரொம்ப நல்ல விஷயம். நல்லதா போச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் கூட இவங்க வலிய பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன். சரளா, உங்க பொண்ணோட கையில நிஜமாவே மேஜிக் இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். நீ சந்தோஷமா இருக்கணும். கடவுள் உனக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்கணும். பிருத்திவியோட அம்மா ரொம்ப லக்கி இல்ல? அவங்களுக்கு ஒன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க போறா. அவங்க கூட நீ எப்பவுமே இருப்ப. அவங்களுக்கு நீ சேவை செய்வ. அதுல எனக்கு கொஞ்சம் உரிமை இருக்கு. சரளா, உங்களோட இந்த பொண்ணு நிஜமாவே கடவுளோட ஆசீர்வாதமா தான் உங்ககிட்ட அனுப்பப்பட்டிருக்கு. ராக்கி ஆண்டி, நான் வெறும் டாக்டர் மட்டும்தான். அதை என்னால பட முடிஞ்சது. தட்ஸ் இட். இங்க பாரு பிரீதா, நீ ஒரு டாக்டர் தான், ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்க. உன் கையில இருக்கிற மேஜிக் இருக்குல்ல, அது மருந்து மாதிரி வேலை செய்யுது. நான் உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் அது பத்தாது. சரளா, உங்களோட இந்த பொண்ணு நிறைய பேரோட முகத்துல காணாம போன சந்தோஷத்தை கொண்டு வரா. ஆனா என்னோட வீட்ல எல்லாரோட சந்தோஷத்துக்கும் காரணமா இருக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். என்னோட ரிஷப் மட்டும் ஷர்லினை பிடிச்சிருக்குன்னு சொல்லாம இருந்திருந்தா, ரிஷப் பிரீதாவோட ஜோடி எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. இவ ரொம்பவே நல்ல பொண்ணு, அழகா இருக்கா, கலாச்சாரம் தெரிஞ்சவளா இருக்கா. பிரீதாவுக்கு மட்டும் இந்த கல்யாணம் முடிவாகாம இருந்திருந்தா, நான் கரண் கிட்டையாவது பேசி அவனோட காதை திருகி எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது அவனோட இவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இவ ரொம்பவே நல்ல பொண்ணு. இவ என்னோட வீட்டுக்கு வந்திருக்கலாம். ராக்கி ஆண்டி, என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். ஏன்னா நீ அவ்வளவு பெஸ்டா இருக்கமா. சரி அம்மா, நீங்க ராக்கி ஆண்டி கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்க. நீங்க சந்தோஷத்துல ரொம்ப டான்ஸ் தான் ஆட ஆரம்பிச்சிடாதீங்க. அட இல்ல இல்ல, நான் இவங்களை பாத்துக்கிறேன். இவங்களை எங்கேயாவது அமைதியா உட்கார வைக்கிறேன். வாங்க போல. இல்ல சரளா, நீங்க கஷ்டப்படாதீங்க, நானே போய்க்கிறேன். என்ன ராக்கி, டாக்டரே ஆர்டர் பண்ணிருக்காங்க. நான் டாக்டர் ஆர்டரை ஃபாலோ பண்ணுவேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். வாங்க வாங்க போல, வாங்க மெதுவா வாங்க. இந்த கால்ல அழுத்தம் கொடுக்காம நடங்க. சரிம்மா, நீ பாத்துக்கோ, வந்துடுறேன். இங்க பாரு, பிருத்வியை பத்தி நெகட்டிவா யோசிக்கிறத நீ தயவு செஞ்சு நிறுத்து. நம்ம தான் பாத்துட்டோம்ல, அவரு ரொம்பவே நல்லவரு. அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, பிரீதா இருக்கும்போது தான் நான் செய்யணும். பிரீதா அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கா. அவன் வலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். இந்த பிருத்வி ரொம்பவே ஸ்மார்ட்டா தான் இருக்கான். பிரீதாவை முட்டாளாக்கிட்டே இருக்கான். ஆனா இதுக்கு மேல அது நடக்காது. இந்த வீடியோவை நான் பிரீதா முன்னாடி ப்ளே பண்ணி காட்டுவேன். அவளே அவ கண்ணால உண்மை என்னன்னு பார்க்கட்டும். பிரீதாவை நான் கூட்டிட்டு போனா மட்டும் போதும். பிருத்வியோட உண்மை தன்னால வெளியே வந்துடும். That's it. கடவுளே, இந்த ஸ்மைலுக்கு என்ன அர்த்தம்னே தெரியலையே. நீ கொஞ்சம் சொல்லிட. இதை நீ எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஐ மீன், இது கரனுடைய சிக்னேச்சர் ஸ்மைல். PhD பண்ணா கூட இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. இல்ல, ஐ மீன், இந்த ஸ்மைல் உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஒருத்தவங்களுக்குள்ள நல்ல ஃபீல் இருக்கும்போது இந்த ஸ்மைல் கண்டிப்பா வரும். உன்னை பார்க்கும்போதே தெரியுது நீ என் கூட சண்டை போட வரலன்னு. ஆனா நீ என் கூட சண்டை போட வரலனா வேற எதுக்காக வந்த? தட்ஸ் த क्वेश्चन. குட் क्वेश्चन பிரீதா. அது என்னன்னா, நீ ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருக்க. ஒருத்தரை பார்த்த உடனே அவர் மனசுல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிற. அது உண்மைதான். உடனே அப்படியே நம்பிட்டியா? நீ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ 99% ஸ்டூபிடா தான் இருக்க. உன் முன்னாடி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ன நினைக்கிறாங்கன்னு எதுவுமே தெரியல. சரியா சொன்ன. அப்படிதான் நான் இப்பயும் தப்பு பண்ணிட்டேன். இங்க நீ என் கூட சண்டை போட வரலன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்பயும் என் கூட சண்டை போட தான் வந்திருக்க. வேற வேலையே இல்லையா டாக்கி? ஓகே ஓகே, இப்போ உன்னோட வலையில நான் விழ விரும்பல. வலையா? நீ எப்பவுமே சண்டைங்கிற வலையை விரிக்கிற, நானும் அதுல விழுந்துடுறேன். நாம ஒண்ணு பண்ணலாமா பிரீதா? சமாதானம் ஆயிடலாம். What do you say? இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் எதுக்காக சகிச்சுக்கிறேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாட்டியோட பிசியோ. ரிஷப் சாருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. மகேஷ் அங்கிளுக்கு, ராக்கி ஆண்டிக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வாவ், உனக்கு ரொம்ப நல்ல மெமரி இருக்கு. ஆனா நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லட்டுமா? உன்னை பத்தி ரொம்ப தப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? அப்படின்னா உன் தப்பு நீ சரி பண்ணிக்கலாம்ல. உன்னை மட்டும் இல்ல, பிருத்வியை கூட நான் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கேன். ரைட். நான் ஒன்னு சொல்லவா? ஒரு நல்ல மனுஷனை தப்பா நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு கரண். நானும் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நீ இப்படி எல்லாம் யோசிக்காதன்னு. சரி, அதெல்லாம் விடு. நீ இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியே. நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும். பிருத்வி ரொம்ப நல்லவரு.
நான் மட்டும் இவ பக்கத்துல இல்லைன்னா இவ என்ன பண்ணுவா? அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்காளே. இவ இன்னசென்ஸை யாராவது தப்பா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன யோசிக்கிற? என்கிட்ட சொல்றதுக்காக ஏதாவது மோசமான லைன் நோ மை யோசிக்கிறல? ஃப்ரெண்ட், ஐ கேர் ஃபார் யூ. நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னோட கையை பிடிச்சுக்கிட்ட உன்னை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கும். என்ன? அது உன் கையை பிடிச்சு பிருத்வி கையில ஒப்படைச்சிருவேன். அதானே உனக்கு வேணும்? ஓ தேங்க் காட். உன்கிட்ட நான் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்த்தனோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இன்னைக்கு பார்க்கறேன். நான் உன்னை காப்பாற்றுவேன் பிரீதா. அந்த லூசரோட வலையிலேருந்து உன்னை மீட்பேன். கண்டிப்பாக நீ வருத்தப்படுவேன், எனக்கு தெரியும். ஆனால் நான் இதை செஞ்சுதான் ஆகணும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் உன்னை ரொம்ப நேரம் வருத்தப்பட விட மாட்டேன். உன்னோட முகத்தில் மறுபடியும் சந்தோஷத்தை வர வைப்பேன். ஏன்னா உன்னோட ஸ்மைலும் சந்தோஷமும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். நீ என்னோட உண்மையான ஃப்ரெண்ட் கரண். இந்த கல்யாணம் என் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நீ இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டே. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். எனக்காக நீ உன்னோட யோசனையை மாத்திருக்கியே. நான் இவளை கொன்னுட்டேன். என் கையால நான் தாப்ஸியை கொன்னுட்டேன். இப்ப என்ன பண்றது? ஒருவேளை யாருக்காவது என்னோட கையால நான் தாப்ஸியை கொன்ன விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அழிஞ்சிருவேனே. இந்த என்கேஜ்மெண்ட்டும் நடக்காது, இந்த கல்யாணமும் நின்று போயிடும், எல்லாமே மொத்தமா அழிஞ்சிரும். இப்ப என்ன பண்றது? இல்ல 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 நான் இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். நான் இந்த மாதிரி நடக்க விடவே மாட்டேன். இப்ப என்ன பண்றது? மறுபடியும் நான் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கறேன். தாப்ஸி, தாப்ஸி இங்க பாரு. தாப்ஸி, தாப்ஸி ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. தாப்ஸி, தாப்ஸி, தாப்ஸி இங்க பாரு. தாப்ஸி இங்க பாரு. நீ ஆக்டிங் பண்றேன்னு எனக்கு தெரியும். இந்த ஆக்டிங்லாம் என் முன்னாடி செட் ஆகாது. இங்க பாரு, நான் ஒன்னும் தொல்லை பண்ண மாட்டேன். உன் கழுத்தை நான் நெரிக்க மாட்டேன். ஏதாவது சொல்லு ப்ளீஸ். தாப்ஸி, தாப்ஸி ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. தாப்ஸி, தாப்ஸி. I can't believe this. ரொம்ப லோ கிளாஸ் டெக்கரேஷனா இருக்குல்ல? இவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலங்கிற போது எதுக்கு ஷோ ஆஃப் பண்ண இப்படிலாம் ட்ரை பண்றாங்க? I just don't understand. கரண் எப்படியாவது என் பிருத்வியை ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஷாலன்? என்கேஜ்மெண்ட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ண அந்த சரளா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அண்ட் அவ என்கிட்ட இன்னைக்கு எப்படி பேசினா தெரியுமா? கத்தி கத்தி பேசினா, ரொம்ப ஓவரா பேசினா. நான் அன்னைக்கு ஷாக்ல இருந்ததால என்னால எதுவும் பேச முடியல. அவ என்ன ரொம்பவே அவமானப்படுத்தினா. அண்ட் அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, அவங்க கிளாஸே மோசமானது, இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்களே இப்படிதானே யோசிச்சேன். அப்பவே நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டேன். பிருத்வி பிரீதாவோட என்கேஜ்மெண்ட் நடத்த விடக்கூடாதுன்னு யோசிச்சேன். என்ன? ஆனா எதுக்கு? ஏன்னா இந்த குடும்பம் அழறத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் முன்னாடி இவங்க அவமானப்படுறத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க தலை குனிஞ்சு நிக்கணும். அவங்கள அந்த நிலைமையில பார்த்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஒன்னு சொல்லவா ஷாலன்? என்னோட பிளான் ஃபுல் ப்ரூஃப்லயே இருக்கு. அட, உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? என் பேபியோட வாழ்க்கையே அழிஞ்சிரும். உன்னோட பேபியா? தாப்ஸி செத்துட்டா. இதுக்கப்புறம் எல்லாமே முடிய போகுது. சரி, நான் ஒண்ணு பண்றேன். ஷர்லின் பேபிக்கு கால் பண்றேன். ஷர்லின் பேபிக்கு நான் கால் பண்றேன். ஷர்லின் பேபி கிட்ட நடந்தது நான் சொல்றேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல ஆண்டி, ஐம் சாரி. ஏதோ வாயில வந்ததை சொல்லிட்டேன். எனக்கு தான் மூளை குழம்பி போயிடுச்சு. ஆக்சுவலி இது கொஞ்சம் பர்சனல் விஷயம். ஆனா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நாங்க தனியா இருக்கும்போது ரிஷபன் நான் பேபின்னு தான் கூப்பிடுவேன்.
சாரி. அப்புறம் அ, அ, வாழ்க்கை அழிஞ்சிரும்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒருவேளை பிரீத்தாவோட என்கேஜ்மெண்ட் நினைச்சுன்னா, பிரீத்தா எவ்வளவு புத்திசாலின்னு தெரியும்ல, அவ கண்டிப்பா ரிஷப் பின்னாடி வர ஆரம்பிச்சிருவா. சோ ஆண்டி ப்ளீஸ், ஐ பெக் யூ, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க விடுங்க. வாட்ஸ் ராங் வித் யூ ஷர்லன்? நீ நான் சொன்னதை ஒழுங்கா கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, பிருத்வி பிரீத்தாவோட என்கேஜ்மெண்ட் சரியா நடக்க விட மாட்டேன்னு தான் சொன்னேன். என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது எங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே முக்கியம். ஆனா மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. இவங்கள பார்த்து சிரிக்க போறாங்க, இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ பார்த்து சிரிப்பாங்க. இவங்க அவமானப்பட்டு நின்னாங்கன்னா எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கையில பணம் காசு இல்லைன்னா இப்படி எல்லாம் ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அட என்ன இது? போனை ரிசீவ் பண்ண ஷர்லின் பேபி. ப்ளீஸ் 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 ரிசீவ் த ஃபோன். சரி, லைக் தட். எஸ் ஷர்லன், லைக் தட். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். பிரீத்தாவோட என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கணும். அதுதான் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த மிடில் கிளாஸ் பொண்ணு கரண் ரிஷப் பின்னாடி மறுபடியும் சுத்த ஆரம்பிச்சிருவா. ஆண்டி எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபோன் எனக்கு திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருக்கு. நான் போய் பேசிட்டு வரேன். ஹலோ ஷர்லின் பேபி, இங்க பாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் என்னோட கையால தாப்சிய மர்டர் பண்ணிட்டேன். அவ கழுத்தை நெரிச்சு நான் கொன்னுட்டேன். வாட்? ஷர்லின் பேபி ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ இப்ப எங்க இருக்க? நான் மாப்பிள்ளையோட ரூம்ல இருக்கேன். நீ ப்ளீஸ் இங்க வா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் மாட்டிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னாச்சு ஷர்லன்? போன்ல யாரு? ஷர்லன், இன்னைக்கு இந்த பொண்ணு ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்றா. நான் கேக்குற கேள்விக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறா. எவ்வளவு அவசரமா எங்க போறா? ஏதோ சரியில்லை. நான் இவளை ஃபாலோ பண்ணி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நிச்சயம் கண்டுபிடிக்கிறேன். சாரி, ஜஸ்ட் வெயிட், நான் வரேன். காம் டவுன். சீக்கிரமா வா ப்ளீஸ், சீக்கிரமா வா. இந்த ஷர்லன் என் கிட்ட இருந்து ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறா. அந்த கால் வந்ததுல இருந்து இவ ரொம்ப டென்ஷனாவே இருக்கா. ஆனா ஏன்? அந்த கால் யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம்? பார்த்து பொறுமையா வாங்க. வலி எனக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்க. ஓஹோ, என்னாச்சு உங்களுக்கு? பார்த்து நடக்க மாட்டீங்களா? வழியில இருந்து நகருங்க. சாரி மேம். அக்கா இன்னைக்கு ரொம்பவே கோவமா இருக்காங்க போல இருக்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு கால் சரியில்லை, நீங்க இங்கேயே உட்காந்துருங்க. நான் போய் அது என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நடக்காம இங்கேயே உட்காந்துருங்க. சரளா ஆண்டி, அது பண்டிதர் உங்களை கூப்பிடுறாரு. இன்னொன்னு, பண்டிதர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நீங்க இல்லைன்னு பாட்டி உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. கரீனா கூட போறதா இல்ல பண்டிதர் கூப்பிடுறாருன்னு போறதா? சரி சமீர், நீ ஒரு வேலை பண்றியா? கரீனா ஏதோ டென்ஷனா இங்க இருந்து போய்கிட்டு இருக்காங்க. அதோட ராக்கிக்கு வேற கால்ல சுளுக்கு இருக்கு. நானே போய் என்னன்னு கேட்கலான்னு நினைச்சேன். நீ கொஞ்சம் போய் என்னன்னு பாக்குறியா? நான் பண்டிதருக்கு என்ன வேணும்னு கேக்குறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? பாக்க டென்ஷனா இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்சம் அங்க சீக்கிரம் போய் என்ன பிரச்சனைன்னு பாரு. அவங்க என்னமோ கோவமா இருக்காங்க. தேங்க் யூ so much அண்ணா. நீங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ஓ மை காட், சாரி. இட்ஸ் யூ. உனக்கு கண்ணு தெரியல? தண்ணி கிளாஸ கையில வச்சுக்கிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்க? இத நீ தெரிஞ்சேதா பண்ணன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி மேம். நீங்க வீணா பேசுறதையும் வீணா என் மேல பழி போடுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. கம் ஆன் கேர்ள்ஸ். எப்படி பேசணுங்கிற மரியாதை உனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன். நாங்க எல்லாரும் உங்களோட கெஸ்ட். உங்க கெஸ்ட் கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்க. சொன்னது புரிஞ்சுதா? கரீனாத்த ஸ்ருதி கிட்ட எதுக்கோ சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதான் சரளா ஆண்டி உங்க டென்ஷனா இருக்கிறதா நினைச்சிட்டாங்க. நான் இப்ப என்ன பண்றது? சமீர், இங்க இருந்து போயிடு. I just can't believe every. சமீர், இங்க வா. இந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்ட் தானே? இவளுக்கு மரியாதையை கத்துக்கொடு.
ஸ்ருதி அது ஏ ஹலோ, உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாத. நீ ஏதாவது கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன்னா உங்க கரீனா ஆண்டிக்கு கத்து கொடு. அவங்களுக்கு தான் மேனஸ் தேவை, எனக்கு இல்ல. இங்க பாரு, நான் எதுக்காக கரீனா மேம் மேல இருந்த கோத்தை இவன் மேல காட்டினேன்? இவங்கிட்ட நான் ஸ்ருதியே நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? பொண்ணு மாதிரி இவங்கிட்ட நடந்துகிட்டாதான் இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். ஐயோ, நான் ஏன் இப்படி இருக்கேன்? கொஞ்சம் திட்டினதும் இவனும் போயிட்டானே. ரொம்ப ஜென்டில்மேனா பிஹேவ் பண்றான். ரித்வி மாதிரி இல்ல, தேங்க் காட். இந்த பிளடி கரண் என்னோட பிருத்வியை தொல்லை பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த கல்யாணம் நிக்கணும்னு நினைக்கிறான். அவனை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு ட்ரை பண்றான். எப்ப பார்த்தாலும் பிரீதா கையை பிடிச்சுக்கே நடக்கிறான். இந்த பிரீதா இவளை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு. இவளாலதான் என்னோட பிருத்வி செல்லும் பயத்துல பைத்தியம் ஆயிட்டான். அதோட அவன் பைத்தியக்காரத்தனத்தால ஒரு மர்டரும் பண்ணிட்டான். எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே இவங்க 2 பேரையும் கொலை பண்ணணும் போல இருக்கு. ஷலன், நீ இங்க என்ன பண்ற? இல்ல ஃபங்க்ஷன் கீழே தானே நடக்குது, யாராவது தேடிட்டு இருக்கியா? இல்ல அது ஆக்சுவலி என்னோட மேக்கப் டச்சப் பண்ணலான்னு வந்தேன். அதான் எக்ஸ்கியூஸ் மீ. வா. சமீர், நான் போய் பேசிடுறேன். ஐயோ வேண்டாம். இல்ல ஸ்ருதி, ரவுடி மாதிரிலாம் இவன் கிட்ட போய் பேசாத ப்ளீஸ். ரவுடித்தனம் பண்ற மாதிரி பேசினா நீ பேசிக்கிட்டே இருப்ப, இவன் பேசாம சைலண்டா போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேச வந்தோமோ அதை பேச முடியாம போயிடும். பொண்ணுங்க மாதிரி பிஹேவ் பண்ணணும். நார்மலா ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ண போறேன். கொஞ்சம் ஹார்ட் தான் இருந்தாலும் முடியும். இப்போ உனக்கு என்னாச்சு? இப்ப யாரோட கோவத்தை என்கிட்ட காட்ட வந்திருக்க? கோவமா? அதுவும் உன்கிட்டயா? நாட் அட் ஆல் சமீர், ப்ளீஸ். என்ன நீ? இல்ல, ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஹோலியும் இல்ல, நீ பாங்கும் குடிக்கலையே. இல்ல குடிச்சிட்டு வந்திருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ. இல்லையா? அப்ப எதுக்கு வித்தியாசமா பேசிட்டு இருக்க? இல்ல, நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. வித்தியாசமாவா? அப்படின்னா இது வரைக்கும் நீ இப்படி ஸ்மைல் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. பொண்ணுங்க ஸ்மைல் பண்ற மாதிரியே நீ ஸ்மைல் பண்ற. அதாவது வெக்கத்தோட பேசுற. இல்ல, நானும் பொண்ணு தானே. என்னால சாதாரண பொண்ணுங்க மாதிரி ஸ்மைல் பண்ண முடியும். ஓகே, இங்க பாரு. ஏய் ஸ்ருதி, ஸ்டாப். ஏ, நீ எப்படி இருக்கியோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தவங்க மாதிரிலாம் நீ உன்னை மாத்திக்காத. நில இங்க வா சீக்கிரம். ஸ்ருதி, என்ன? அங்க பாரு, உனக்கு என்ன தெரியுதா? அது கரண், இது பிரீதா. ஏன் உனக்கு யார் தெரியுறாங்க? நீ ரொம்பவே போரிங்கா இருக்க. உன்னோட ரொமான்ஸ கபட்லயே லாக் பண்ணிட்டு வந்தவியா? கொஞ்சம் அங்க பாரு. வேர்ல்டோட பெஸ்ட் ஜோடியா இருக்காங்கல்ல என்னோட அக்கா. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட தன்னோட வருங்கால ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்ன்ற அக்கறையே இல்ல. ஏன்னா பிருத்வி வந்த பொண்ணு கேட்டுட்டான்ல, அவன் மோசமான ஆள் தெரியுமா? ஆனா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டான் பாரு. சரளா எங்க போயிட்டு இருக்கீங்க? அடடே வாங்க, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லையா? சாப்பிட்டோம். சரளா ஆண்டி அங்க நிக்கிறாங்க பாரு. உன்னோட பிலாசபியா அங்க போய் சொல்லு. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? என்ன சாகடிக்கிறதுக்கு வேலை பாக்குற? ஸ்ருதி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட தேங்காய் தானே கொண்டு வான்னு சொன்னேன். பண்டிதர் உனக்கு முன்னாடி தானே தேங்காய் வேணும்னு கேட்டிருந்தாரு. நீ என்னன்னா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கற? அதுமா நான் மாமாவை பாத்துட்டு இருந்தேன். எது? அதாவது நான் பிருத்வியை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அவர் தானே என்னோட மாமா. நானும் அவர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பிருத்வி எங்க போனாருன்னு தெரியலையே. நான் போய் தேட தேவையில்லை, நீ இங்கே இரு. எல்லாருக்கும் சாப்பாடு ஜூஸ் எல்லாம் கரெக்டா குடுக்கறாங்களான்னு பாரு. நான் போய் அவர் எங்கன்னு பாக்குறேன். ரொம்ப நேரமா அவரை காணலையே, எங்க போனாரு? நல்ல விஷயம். உன்னோட அம்மாக்காது நீ கொஞ்சம் பயப்படுறீ. You know what? இந்த டைம்ல ஸ்ருதியோட பார்வையில நீ பிருத்வி மாதிரி தெரியற. அவனை நான் ரொம்பவே வெறுக்கிறேன் தெரியுமா? அப்படியா? நீ சமீரோட பார்வையில ஷேர்லின் மாதிரியே தெரியற. நானும் அவளை வெறுக்கிறேன், எப்பவும் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன்.
நான் ஷர்லினா? நான் பார்க்க ஷர்லின் மாதிரி இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய் இல்ல இல்ல பேபி, நீ யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் இவளோட மூச்சு எப்படியாவது திரும்ப வந்துடணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பேபி. நீ இவ செத்துட்டான்ல நீ சொன்ன. இவ அப்படி செத்துறானா? நீ இவ கூட இந்த மாதிரி என்ன டிஸ்கஸ்டிங். அட என்ன டிஸ்கஸ்டிங்? நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க? நான் உனக்கு கால் பண்ணல, அதுக்கப்புறம் தான் இவளோட மூச்சை திரும்ப கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க பேபி, புரிஞ்சுக்கோ. நான் அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த மாதிரி பண்றதால மூச்சு திரும்பி வர்றத நான் பிலிம்ல எல்லாம் பாத்துருக்கேன். அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. இந்த பொண்ணை விட்டு தள்ளீர நோக்கிட்டு நான் சொன்னேன்ல. ஆனா எங்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல பேபி. நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? ஷட் அப். நான் செக் பண்ணி பாக்குறேன். தேங்க் காட், இவளுக்கு பல்ஸ் இருக்கு.